வரக்கூடிய 2026 தேர்தலில் தளபதி அவர்களை முதல்வர் இருக்கையில் அமைக்க வைக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கம். ஸோ அதனால் பொதுப்பணியில் ஈடுபட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அதே போல் 2026 இளைஞர்கள் வாக்களிக்கிற அவங்க காட்ட இன்ட்ரெஸ்ட் பார்த்தா எங்களுக்கே வியப்படைகிற மாதிரி இருக்குது. 2026 நாங்கள் தான், எங்களோட டார்கெட் இதுதான் அப்படிங்கிற மாதிரி தற்போது தமிழக வெற்றி கழகத்தினர் தீவிரமாக செயல்பட்டு வருகிறார்கள். இந்திய தேர்தல் ஆணையம் சார்பாக தமிழ்நாடு முழுவதுமே அனைத்து மாவட்டங்களிலும் வாக்காளர் பட்டியல் பெயர் சேர்த்தல், திருத்தம், புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு பதிவு செய்தல் சிறப்பு முகாம்கள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில கரூர் மாவட்டத்தில் புதிய வாக்காளர் அடையாள அட்டைக்கு பதிவு செய்து வருகிறார்கள். அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் அரவக்குறிச்சி தொகுதி பொறுப்பாளர் சதீஷ்குமார் ஏற்பாட்டில் முதல் வாக்காளர்களை அழைத்து வந்து 20க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு புதிய வாக்காளர் அடையாள அட்டை எவ்வாறு விண்ணப்பித்து பதிவு செய்வது குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பாக முதல் வாக்காளர்களை அழைத்து வந்து முகாமில் பதிவு செய்து வருகிறார்கள். இது குறித்து தமிழக வெற்றி கழக அரவக்குறிச்சி பொறுப்பாளர் பேட்டி ஒன்று அளித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழக நம்ம தலைவர் தளபதி அவர்களின் சொல்லுக்கிணங்க நமது பொதுச் செயலாளர் புசியன் ஆனந்த் அண்ணன் அவர்களின் ஆலோசனைப்படி கரூர் மாவட்ட தலைவர் மதிப்புக்குரிய அண்ணன் விபி மதியழகன் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இன்றும் நேற்றும் தேர்தல் ஆணையம் வந்துட்டு புது வாக்காளர்களுக்கும் பழைய வாக்காளர்கள் ஏதாவது திருத்தம் இருந்தால் அதுக்கும் சேர்த்து முகாம் அமைச்சிட்டு வராங்க. இந்த வாரம் நேற்று இன்றைக்கி நடக்குது. அடுத்த வாரம் 2 நாள் நடத்துகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இளைஞர்கள் புது வாக்காளர்கள் வந்துட்டு நம்ம தமிழக வெற்றி கழக கட்சியின் மூலமாக அந்தந்த வார்டு பகுதியில் அந்தந்த வார்டு செயலாளர்கள் மூலிமா புது வாக்காளர்களை கண்டறிந்து ஒரு விழிப்புணர்வு மாதிரி பண்ணியிருந்தோம். அந்த விழிப்புணர்வு மூலிமா இணையதளங்களில் எல்லாத்துலேயுமே பதிவிட்டிருந்தோம். நம்ம அரவக்குறிச்சி ஒன்றிய சுற்றுவாளர் குரூப்லேயும் போட்டிருந்தோம். அதிலிருந்து நம்ம இந்த 18 வயது அடைந்த இளைஞர்கள் வந்துட்டு எப்படி பண்ணணும், அதில் என்னென்ன ஆவணங்கள் தேவை, இந்த மாதிரி ஐடியாலாம் நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பசங்க வார்டு செயலாளர்கள் மூலிமா அந்தந்த வாக்குச்சாவடியில் இருக்க முகவர்கள் மூலமாக அந்த பசங்களுக்கு உண்டான ஆவணங்களை அவங்க மூலிமா எடுத்து அதுக்கு தேவைப்பட்ட உதவிகள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்து இன்றைக்கி இந்த 171, 72, 73 இந்த பூத்து பகுதிகளில் ஒரு 20 பேருக்கு மேலே இளைஞர்கள் தோழிகள் எல்லாமே வந்துட்டு இன்றைக்கி அவங்களோட முதல் வாக்குக்காக பெயர் பட்டியலில் சேர்க்கறதுக்கு ஆவணங்கள் எல்லாமே ஒப்படைச்சிருக்காங்க. இன்னும் இதுபோல் அரவக்குறிச்சி சுற்றி இருக்க ஒன்றிய சுற்றி இருக்கிற பூத்துகள் எல்லாத்துலேயுமே நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக பூத்து முகவர்கள் அமைச்சு அதுக்கு உண்டான அதில் அப்ளை பண்ண வரவங்களுக்கு என்னென்ன ஹெல்ப் தேவை. நிறைய பேர் முதல்ல பார்த்திங்கன்னா பழைய அட்ரஸில் இருந்திருப்பாங்க, புது அட்ரஸ் மாற்றிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டீட்டெயில் தெரியாதவங்களும் நிறையா இருக்காங்க. அதனால் நம்ம தலைவரின் உத்தரவின் பேரில் இந்த பொதுப்பணியில் ஈடுபட்டு நாங்கள் செஞ்சுட்டு வரோம். தொடர்ந்து தலைவர் சொல்லக்கூடிய எல்லா பொதுப்பணிகளையும் நம்ம தமிழக வெற்றி கழகத்தை ஈடுபடுத்தி வரக்கூடிய 2026 தேர்தலில் தளபதி அவர்களை முதல்வர் இருக்கையில் அமைக்க வைக்கிறது தான் எங்களோட முதல் நோக்கம். ஸோ அதனால் பொதுப்பணியில் ஈடுபட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு வந்துட்டுருக்குறோம். அதே போல் 2026 இளைஞர்கள் வாக்களிக்கிற அவங்க காட்ட இன்ட்ரெஸ்ட் பார்த்தா எங்களுக்கே வியப்படைகிற மாதிரி இருக்குது. இந்த ஏரியா பகுதியில் இருக்கிற இளைஞர்கள் என்னாலும் வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி வந்துட்டு அப்ளை பண்ணுற என்னைக்கு முகாம் நடத்துறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றதில் பசங்களோட ஆர்வத்தை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. 26 இளைஞர்கள் வாக்குகளின் பங்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறோம். இதுவரை நாங்கள் இளைஞர்கள் எங்கள்கிட்ட அவங்களுக்கு உண்டான தேவைகள் இந்த முகாமுக்கு என்னென்ன தேவையோ அதுக்கு உண்டான உதவிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ 2026 தேர்தலில் வந்துட்டு இளைஞர்களின் பங்கு மிகவும் அதிகமாக இருக்கும். நான் அந்த மாதிரி அரவக்குறிச்சி, என் பேர் ஜான், நான் அரவக்குறிச்சி ஃபஸ்ட் வந்துட்டுருக்கேன். அரவக்குறிச்சி தொகுதியில் இந்த மாதிரி இன்றைக்கி வந்து 2 நாள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி அப்ளை பண்ணுறதுக்கு பூத் போட்டிருக்காங்க. இது என்னென்ன ப்ரூஃப் என்னென்ன கொண்டு வரணும்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் குரூப்பில் வந்து சதீஷன் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு இன்றைக்கி ஓட்டர் ஐடி பதிவு வந்திருக்கோம். இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு, ரேஷன் கார்டு ஜெராக்ஸு, அப்புறம் மார்க் ஷீட்லாம் கொண்டு வந்திருக்கேன். 2026 ஆண்டு தமிழக வெற்றி கழகம் இளைஞரின் எல்லா ஓட்டும் தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து சேரும்.